அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தெற்கு ரயில்வேயோட மோஸ்ட் டிமாண்டான ஒரு ட்ரெயின் 22 628 27 இந்த வண்டியோடைய ரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிஎஃப் கோச்சிலிருந்து எல்ஹெச்பி கோச்சுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இந்த வண்டியோட சேவை அப்படிங்கிறது 2012 தொடங்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இந்த வண்டி வந்து திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளிக்கு இடையே தான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வண்டியை திருவனந்தபுரம் வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே திருவனந்தபுரம் குருவாயூர் ஓடிட்டு இருந்த எக்ஸ்பிரஸோட ரேக்கை லிங்க் பண்ணி ரேக் ஷேரிங் மெத்தடில் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதாவது திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரம் போகும்போது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகும், திருவனந்தபுரத்திலிருந்து குருவாயூர் போகும்போது எக்ஸ்பிரஸ் வண்டியாகவும் இந்த வண்டி வந்து சேவையாற்றிகிட்ருக்கு. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 17/12/2025. இன்றைக்கிலேருந்து ஒரு ரேக்கு மட்டும் எல்ஹெச்பி கோச்சாக மாற்றிட்டாங்க. ஸோ அடுத்த செட்டு வர்ற வரைக்கும் இந்த ஒரு வண்டி வந்து ஐசிஎஃப்பில் ரன் ஆகும், ஒரு வண்டி வந்து எல்ஹெச்பி கோச்சஸில் ரன் ஆகுது. தெற்கு ரயில்வேல ஓடிட்டுருக்கிற நம்மளுடைய பகுதியில் ஓடிட்டுருக்கிற ஒரே இன்டர்சிட்டி வண்டி வந்து இது தான். திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, திருவனந்தபுரம்னு சொல்லி இது முக்கியமான நகரங்களை இணைக்குது. தினசரி ரயில் சேவை இது. இந்த வண்டியோடைய கோச் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நம்மளுடைய பகுதியும் பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் வேகத்துக்கான அப்கிரேடேஷன் வரப்போகுது. ஸோ அதோடைய ஒரு முன்னோட்டமாக தான் இந்த எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து நல்லாவே முன்னேற்றம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா சடனாக நம்மளுடைய தெற்கு ரயில்வேல 2-3 வண்டிகளுக்கு எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கொல்லம் சந்திப்பிலிருந்து செங்கோட்டை, விருதுநகர், மதுரை, திருச்சி இந்த வழியாக போகக்கூடிய அந்த 16-101/2 அந்த வண்டியோடைய கோச்சும் வந்து எல்ஹெச்பி கோச்சாக மாற்றிட்டாங்க. ஸோ தொடர்ந்து எல்லா வண்டிகளுக்கான மாற்றுறதுக்கான அறிவிப்பு வந்துட்டுருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவு